பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கறதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த ஒரு சில வீடியோவில் தேவனுடைய பிரசனத்தை அனுபவிக்கிற நபர்களுக்கு தேவன் அளிக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். குறிப்பாக போன வீடியோவில் மத்தேயு 5:6 அதன் அடிப்படையில் தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு அளிக்கிறார். யாரெல்லாம் தம்முடைய பிரசனத்தை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நீதியின் மேல் பசியும் தாகமும் ஏற்படுகிறது, அவர்கள் தான் திருப்தி அடைவார்கள் என்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து இந்த காலை நேரத்திலும் அடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். And without faith it is impossible to please God, because anyone who comes to him must believe that he exists and that he rewards those who earnestly seek him. இந்த வசனத்துடைய 2வது பாகத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மார்னிங் டிவோஷன்ல நாங்க பாஸ்டர்ஸ் எல்லாருமே நிறைய வசனத்தை ஹைலைட் பண்றோம். அந்த வசனத்துடைய ஆழத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து அந்த ஆழத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். குறிப்பாக இந்த வசனத்தை நீங்க நல்ல நேரம் எடுத்து வாசித்து சிந்தித்து பாருங்கள். இதுல இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிரசனத்தை அனுபவிக்கிற நபர்களுக்கு தேவன் அளிக்கிற 4வது ஆசீர்வாதம் என்னவென்றால் வெகுமதி, ரிவார்ட். தேவன் அளிக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா ரிவார்ட். 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வசனத்தின் அடிப்படையில. நம்பர் 1, முதலாவது என்ன அப்படின்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்போ ஒரு நபருடைய வாழ்க்கையில எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா விசுவாசம் கண்டிப்பா இருக்க வேண்டும். ஆனா என்ன விசுவாசம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வரியை பாருங்க. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். அப்போ 2 விதமான விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். என்ன அப்படின்னா முதலாவது தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். 2வது என்ன விசுவாசம் அப்படின்னா அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் அப்படியும் நம்ம என்ன பண்ணணுமா விசுவாசிக்க வேண்டுமா. God is a rewarder of those who diligently seek him or earnestly seek him. யாரெல்லாம் தேவனை தேடுகிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் பலன் அளிக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இந்த காலை நேரத்தில் நாம் 2 விஷயத்தை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது, தேவனிடத்தில் எனக்கு விசுவாசம் இருக்கிறதா? 2வது, யாரெல்லாம் தேவனிடத்தில் சேருகிறார்களோ அல்லது தேடுகிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் பலன் அளிக்கிறார் அப்படிங்கிற விசுவாசம், அப்படிங்கிற ஃபெய்த் எனக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத நான் சிந்தித்து பார்க்கணும். இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவராகிய தேவன் நமக்கு தருகிற 4வது ஆசீர்வாதம் ரிவார்டு, வெகுமதி அப்படின்னு சொன்னேன். அப்போ வெகுமதி என்ன ரிவார்டு தேவன் நமக்கு கொடுப்பார் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய மனதில் சடனா டக்குன்னு ஒரு விஷயம் வருது பாத்தீங்களா, அது கிடையாது. நிச்சயமாக நாம் நினைப்பது அல்ல, பொருட்கள் அல்ல. ஆசீர்வாதங்கள் அப்படின்னாலே நம்ம நினைக்கிற ஒரு 3 விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அந்த காரியங்கள் அல்ல. அப்போ அதாவது தேவன் இதெல்லாம் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா இந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடவில்லை. அப்போ என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா இந்த வசனத்தின் அடிப்படையில பார்க்கிற பொழுது நல்லா பாருங்க, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். அப்போ யாரெல்லாம் தேவனை தேடுகிறார்களோ அவர்களுக்கு பலன் அளிக்கிறார். அந்த பலன் என்ன அப்படின்னா இந்த புத்தகத்தை எழுதியவர் சொல்லுகிறார், the reward is himself. அவரே அந்த வெகுமதி. திரும்ப சொல்றேன், the reward is himself. அவரே அந்த வெகுமதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசனத்தை அனுபவிக்கிற நபர்களுக்கு தேவன் அளிக்கிற 4வது ஆசீர்வாதம் ரிவார்ட். அந்த வெகுமதி என்ன அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த வெகுமதி.
உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். இந்த வசனத்தை திரும்ப திரும்ப நீங்க வாசிங்க, இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேளுங்க. இதுக்கு மேல இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த வெகுமதி. யோசிச்சு பாருங்க, இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு, இல்ல இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு, இதுல என்ன வெகுமதி இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் நீங்க இந்த வசனத்தை ஆழமாக புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். சற்று நேரம் நீங்க ஆழமாக சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த வெகுமதி அப்படின்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் படைத்து ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், நிறைய நாமம் அவருக்கு இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட மிகப்பெரிய தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அந்த தெய்வத்தை கோடிக்கணக்கான நபர்கள் ஆராதிக்கிறார்கள். அந்த தெய்வம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார். அதாவது அவர் நம்ம கூடவே இருப்பார். இதுதான் நமக்கு கிடைக்கிற தி பிக்கஸ்ட் ரிவார்ட். இதுதான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெகுமதி. தம்மை தேடுகிறவர்களுக்கு தேவன் தம்மையே காண்பிக்கிறார். தம்மை தேடுகிறவர்களுக்கு தேவன் தம்மையே வெளிப்படுத்துகிறார். தம்மை தேடுகிறவர்களுக்கு தேவன் தம்மையே அளிக்கிறார், கொடுக்கிறார். இதை விட ஒரு பெரிய பிளெஸிங் வேற என்னவா இருக்க முடியும்? எனவே இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற நபர்களுக்கு தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அளிக்கிறார். அதுல 4வது காரியம் ரிவார்டு, ஒரு வெகுமதி அவர் அளிக்கிறார். அந்த வெகுமதி வேற யாரும் அல்லது வேற எந்த பொருளும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, the Lord himself is the reward. அவரே அந்த வெகுமதி. அவர் தம்மை காண்பிப்பார், நம்மோடு அவர் இருப்பார், தம்மை வெளிப்படுத்துவார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் தம்மையே நமக்காக கொடுப்பார். இதை விட பெரிய ஒரு வெகுமதி வேற ஒன்றும் இருக்க இயலாது. இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். தொடர்ந்து இந்த வசனத்தை தியானிங்கள். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.